ஊர்ல இருக்க குறிப்பா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. இந்த ஊர்ல வந்து என்ன கூட்டம் பாத்தியா ஒன்னு அடிக்கணும் முதல்ல. ஏய் தம்பி கல்யாணம் வாங்க. ஏரியா ஏரியா நான் டோக் பண்றேன். அண்ணே டோக் பண்றேன். பெட்ரோல் இல்லையா? பெட்ரோல் தலம இருக்கு. ஃபுல் டேங்க் இருக்கு. என்னையா என்னடா பெட்ரோல் இருக்குன்றியா? வர வண்டி எதுவுமே சரியில்லடா. அப்புறம் பிபின்றாங்க. ஏய் இங்க யாரியா மச்சான் எப்படிதான் வண்டி வாங்கியா? அந்த ஷோரூம்ல கூட்ட வண்டி எதுவுமே சரியில்லை. குச்சிரி ஷோரூம்ல தானே எடுத்தா? குச்சிரில ஆமா. என்ன ஆச்சு? வண்டி நல்லா இருக்கு. எங்க பாருங்க ஹெட்லைட் எரியுது. உங்க இண்டிகேட்டர் எரியுது. சரி என்னையா வண்டி நல்லா இருக்கா? அப்ப ஓட்டிட்டு போயா? என்ன வேற என்ன பிரச்சனை? நீங்க தானே காரணமே. நானா? நான் வெறும் பேட்டரி ஏத்திடலாம் தேவாம யோசிச்சியா? டேய் நீ வேற தம்பி வண்டியில போயிட்டு ஏன்னா பேட்டரி கிட்டுன்றீங்க? இல்ல அது வேற சார்ஜ் போட மாட்டானே அதை விட. சரி அப்புறம் என்ன நான் காரணமா? நான் என்ன பண்ணேன் அப்படி உன் வண்டிக்கு? நீங்க தானே நேத்து போன்ல சொன்னீங்க. என்னடா நான் போன்ல சொன்னேன்? ஹலோ அண்ணே சும்மா பேர பேசுறேன். சொல்றா தம்பி. வண்டி எடுக்க போறேனே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரு டவுட், வண்டி ஓட்டினா பழசாயிருமானே? ஏன்னா ஓட்டுனா பழசம் தம்பி. நீ வண்டி ஓட்டுனேனா ஓட்டிக்கிட்டே இருந்தேன்னா நாளாக பழசாக செய்யும். எந்த வண்டியா இருந்தாலும் தம்பி. சரிடா தம்பி அண்ணன் இந்த வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடுறேன். சரி சரி. புரியலடா எனக்கு. நீ தானே சொன்ன வண்டி ஓட்டினா பழசாயிரண்ணே. அதான் உருட்டிட்டு போய்க்கிருக்கேன். கல் நான் வேற திரும்ப ஃபங்க்ஷனுக்கு போனோம். இப்ப உருட்டி போனா 7 மணி நேரத்துல போக முடியும். கல்ல ஊர்ல இருக்க குறிப்பா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. இந்த ஊர்ல வந்து என்ன கூட்டம் பாத்தியா ஒன்னு அடிக்கணும் முதல்ல. இந்த ஒன்னு அடிக்கணும் எப்படி சிரிக்க பையன்